ஐயோ வீலிங்க எழுதுறா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ வணக்கம். ஸோ நான் உங்களோட மோட்டோபு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி இப்போ எங்கே இருக்கோன்னா சத்தியமங்கலமில் இருக்கோங்க. ஸோ எங்கடா மோட்டோ மறுபடியும் எங்கடா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து தசராவுக்கு மைசூர் போக போகிறோம். ஸோ கரெக்டாக டைம் பார்த்துட்டிங்கன்னா 6:15 ஆச்சுங்க. ஸோ நம்மளுக்கு செக் போஸ்ட் கரெக்டாக 6:15 ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போது ஒரு 9 வண்டியோட சத்தியமங்கலம் திம்மமலை ஏற போகிறோம். ஸோ வந்து ஒரு ரெண்டு நாள் சீரீஸாக இருக்கும் கர்நாடகா. ஸோ வாங்க என்னோட டிஜிட்டலாக எல்லோரும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், கர்நாடகா சுற்றி காட்டுறேன். சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க பைக் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். இப்போது பண்ணாரி நோக்கி போயிட்டுருக்கோம். நான் தனியாக போல, மாப்பிள்ளை கூட இருக்கான். வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலேருந்து நம்ம கடைசியாக 1 வருஷம் கழிச்சு நம்ம கூட ரைடு வந்திருக்கான் நம்ம மாப்பிள்ளை. ஸோ வாங்க, நல்லா இருக்குங்க. கிளைமேட் வார்ம் வெதராக இருக்குது. கண்டிப்பாக மழை இருக்கும். ஸோ இப்போ நம்ம தசரா ஃபங்க்ஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து கர்நாடகாவில் இதோட எனக்கு 2வது தசராங்க. ஸோ நம்ம பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் ஏர்லி மார்னிங். ஸோ நம்ம பசங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாமே இந்த விளாகில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி வச்சுருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம பசங்க நிறையா பேர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் கொஸ்டினாக கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன் நான். ஸோ ஒரு ஃபுல் டேங்க் பார்ப்போமா இன்றைக்கி உங்களுக்காக? ஃபுல் டேங்க் பண்ணிடலாம். ஃபுல் டேங்க் இல்லை பத்தாது. 700 ரூபாய்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்காதான் இருக்குதுடா. 90 ரூபாய்க்கு பிடிச்சிருங்கண்ணே. 990 இல்லைன்னா இன்னும் 4 ரூபாய்க்கு அடிச்சிங்கன்னா முடிஞ்சு. பத்தாது. சூடு முடுங்க. ஐயோ தழும்பு அடிச்சு விட்டாங்களே. ஒன்றும் ஆகாதாடா சிந்து? ஆமாம், ஃபுல்லாக அடிச்சிட்டேன். கண்டிப்பாக சிந்தும்பா இருக்கீங்களே. ஸோ நம்ம கூட நம்ம மாப்பிள்ளை தினேஷ் இருக்கான். ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நாங்கள் 2 பேர் தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். மோட்டோபோ அப்படிங்கிற ஒருத்தன் கிடையாது, 2 பேர். ஸோ நண்பன் நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவன் வர்றதில்லை, 1 வருஷமாக கழிச்சு இப்போ தான் வந்திருக்கான். ஸோ அதனால் இந்த ரைடு நீ அவன் அடிக்கடி வரேன்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம். இன்னொரு பெரிய ரைடு ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த ரைடுக்கு தான் வெயிட்டிங். நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுங்க. தரமாக இருக்கும் அந்த ரைடு. வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. அத்தனை வண்டி இதான் கோயில்களி. இங்கேயே சாமி கும்பிடணும். சாமி கும்பிடுவோம். பால்கோவா பாலா? அது வாங்கிட்டு வரையா? பெட்ரோல் காசு இல்லைன்னப்போ போட்டேன்னு வச்சுக்கோ. பெட்ரோல் காசு இல்லை, உனக்கு பால்கோவா காசு இருக்குது. எந்திரி, செப்பல் கழட்டு, சாமி கும்பிடணும். ஸோ எல்லோரும் பார்த்து சேஃபாக போயிட்டு வந்துடணுங்க சாமி. சேட்டா ரொம்ப ஃபேமஸான கோயில் தமிழ்நாட்டில். ஐயோ வீலிங்க எழுதுறா. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அதுவா வீலிங்க ஆயிடுச்சுங்க நண்பர்களே. இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். டக்குனு வீலிங்க ஆயிடுச்சு. பாட்டு பண்ணி மானு எல்லாமே மேய்துரா இங்கேயே. சூஃபேம் ஒரு சின்ன பஞ்சாயத்து செக் போஸ்ட்டில் முடிச்சிட்டோம். ஸோ கிளம்ப போகிறோம். ஸோ அங்கே பாருங்க மானு, ஏகப்பட்ட மானுங்க, குட்டியாக இருக்குது. செல்லாம் நிற்கக்கூடாதான் இங்கே வா. இல்லை சொல்லிடுறேன். ஸோ வெல்கம் டு சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ நம்ம இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட் சத்தியமங்கலத்துக்குள்ளே என்ட்ரா போகிறோம். என்ட்ரன்ஸே சம்பவத்தோடு தான் போயிருக்கோம் இன்னைக்கு. சலாம் அங்கே போய் பேசிக்கலாம், வாங்க திம்ம போய் பேசிக்கலாம். என்ன தெரியுமா பிரச்சனை? இப்போ எதுக்குடா போலீஸ் உங்களை பிடிச்சாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ என்னன்னா இருங்க ஒரே நிமிஷம். இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? வந்து செக் போஸ்ட் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதாமாங்க. செக் போஸ்ட் வீடியோ எடுக்காமல் நீங்கள் உள்ளே என்ன வேணால் எடுங்க, உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் எதுக்கு செக் போஸ்ட் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தொக்கா கூட்டிகிட்டு போய் குறை வச்சிட்டாங்க. ஸோ வந்து வீடியோஸ் எல்லாமே வாங்கி டெலீட் பண்ணி விட்டாங்க. ஸோ வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு அனுப்பி விட்டாங்க. வீடியோஸ் எடுக்கக்கூடாதான், செக் போஸ்ட் மட்டும். ஸோ இந்த வீடியோவே உங்களுக்கு வராது. அங்கே என்ன நடந்துங்கிற வீடியோ நாங்கள் போடக்கூடாதான், அப்லோட் பண்ணக்கூடாதான். ஸோ கான்டாக்ட் எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் வீடியோஸ் போட்டோம்னா எங்களுக்கு தான் ரிஸ்க்கு. கொஞ்சம் தள்ளுறீங்களா தினேஷ்? கொஞ்சம் இந்த பொட்டி பிரச்சனை இல்லை, உங்கள் தலை தான் பிரச்சனை. சட்டியாட்டு இருக்குது தலை.
அவர் உள்ளே இருந்தவர் நல்லா பேசினார். மோட்டோ விளாசாடா நீங்கள் பார்த்துருங்கடா, உங்களுக்கும் எங்களுக்கும் செட்டே ஆறுதில்ல அப்படின்னாரு. எங்கே போனாலும் மோட்டோ விளாகர்ஸ்க்கும் போலீஸுக்கும் அவ்வளோதான். திம்பம் வந்து மெயினாக கர்நாடகா போகிறவங்க ஆல்மோஸ்ட் இந்த ரோடு தான் சூஸ் பண்ணி போவாங்க. பட் ஆனால் இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ரோடும் கூட. அதிகமான ஆக்சிடென்ட். இப்போ கூட ஒரு காரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தீப்பத்திச்சிட மாட்டாங்க, ஜீப்பு தீப்பத்திருச்சு. அப்போது நான் நிறைய வீடியோஸில் கூட பார்த்துருக்கோம்ல, திம்பம் ஃபாரஸ்ட்டில் வந்து பேட்ரோலிங் இருக்குது நைட்டு வெடி வரைக்கும். 6 மணிக்கு மேலே வந்து 6 சக்கரம் வரணுமா, அந்த பெரிய லாரி அந்த லாரியெல்லாம் அலௌடு கிடையாது. நல்லாயிருக்கும், ரோடு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பசங்க பின்னாடி தாங்க வந்துட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்துட்டுருக்கானுங்களாடா பாரு. எனக்கு அள்ளு விட்டுருச்சுங்க. அவர் ஐஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டாரு. ஐயோ நீங்கள் முடிஞ்சுதுரா செக் போஸ்ட்லேன்னு நினச்சேன். அவர் நல்ல மனுஷன் உள்ளே வாழ்ந்துட்டு இருந்தவர். ஆனால் வெளியே இருந்தவர் கொஞ்சம் ரூடாக தான் பிஹேவ் பண்ணார்ல. அவர் மாட்டி ஒரு தான் நம்மளை பார்த்தாரு. இந்த இடத்துக்காண்டி தான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் இங்கே தான் ஆக்சிடென்ட் ஆனது. வண்டி விட்டு வந்து ஒரு டியூக்கு சாத்து நடந்த இடம் தான்டா. ஆப்போசிட்ல ஏறி வராங்க, புரியுது உனக்கு? இறங்குறவங்க அப்போ அந்த பக்கம் போய் கேட்குறாங்க. அதான் எல்லா ஹில்ஸ்லேயும் அப்படி தான். இது ரொம்ப முன்னாடியே அட்வான்ஸாக போயிடறாங்க, தெரியுதா? எல்லா ஹில்ஸை பொறுத்து ஃபஸ்ட்டு இறங்கத்தான் வழி விடுவாங்க. இல்லை ஏறத்தான் வழி விடுவாங்க. பாருங்க எத்தனை வண்டி நிற்குது. நின்றுனே தான் போகணும். அந்தியூர், பங்களாபுதூர். எனக்கு தெரிஞ்ச ஏறாக்கு வழி விட்டுருப்பாங்க நம்பிக்கையில் உள்ளே போகிறேன். பார்ப்போம், சொருகிற போகிறாங்க. ஏன்னா நிப்பாட்டிட்டாங்க வந்து. இரு பின்னாடியே போய்க்கலாரு, வேணாம் முன்னாடி யாரும் வேணாம். கொஞ்சம் சேஃப் இல்லை, கொஞ்சம் தில்லாதான் இருக்கடா அந்த ரோடு மட்டும். ஓட்டலாம், பயம் எல்லாம் ஓட்டலாம். தேங்க்ஸ் பையா. கொஞ்சம் அள்ளு விடுது ரோடு. அதாவது என்ன தெரியுமாங்க, இவனை கூட்டிட்டு வந்துட்டா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அவனே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவான். நான் அதை உங்களுக்கு சொன்னா மட்டும் போதும். சும்மா அவனுக்கு ஒரு நான் ஹெல்மெட்டை கழட்டி அவங்க கையில் கொடுத்துடலாம். ஏன்னா அவன் எல்லா இன்ஃபர்மேஷனும் படிக்கிறதெல்லாம் கிடையாது, எங்காவது போர்டில் போட்டிருக்கோம், அதை பார்த்து வளரிட்டு இருப்பான். மற்றபடி அவனுக்கு சொல்லலாம் தெரியாது, எனக்கு தெரியும் அவனை பற்றி. ஸோ திம்பம் வந்துட்டோம். அந்த டீ கடையில் நிப்பாட்டலாம். அந்த டீ கடையில் இதான் இல்லைடா மொட்டை. பசங்க வரட்டும் இதில் போயிடலாம். ஸ்குவாட். ஸோ நம்ம கோமாளி கேங் வரட்டும். நம்ம பசங்க நம்மக்கிட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் இதில் பண்ண போகிறேன், இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கேட்டாங்கன்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஃபாலோவர்ஸ் கூட ஒரு ட்ரிப்பு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. நான் அந்த இதில் போட்டங்காட்டி ஆக்சுவலி நான் ஃபாலோவர்ஸ் கூட மட்டும்தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நான் தனியாக அது வரைக்கும் ஒரு ரைடு கூட போனது கிடையாது. ஸோ நம்ம பசங்களோட மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறோம். நிறைய பேர் ப்ரோ நீங்கள் எப்படி ப்ரோ உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோ போடுவேங்க இன்ஸ்டாகிராமில். இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை விலாகில் சொல்லிடுவேன். முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டுருவேன். அதை பார்த்து நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணிங்கனாவே என் கூட ட்ராவல் வந்துடலாம். இப்போ பசங்க நிறைய பேர் நம்ம கூட ட்ராவல் வந்துருக்காங்க. ஸோ அதனால் நீ என் கூட பைக் ட்ராவலிங் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள். நம்ம ஏதாவது நான் ட்ரிப் பிளான் பண்ணேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் மறக்காமல். ஸோ அவ்வளோதான். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இவர் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் ரிப்ளை பண்ணுவார் அப்படிலாம் கிடையாது. நம்ம பசங்களுக்கு தெரியும். நான் ஒரு வெறும் 12 ஃபாலோவர்ஸு 5 ஃபாலோவர்ஸே பார்க்க மாட்டேங்க. அவனுக்கு எல்லாமே எப்படி சொல்கிறது, என் ஃபேமிலி மாதிரி. ஸோ அதனால் நான் ஃபாலோவர்ஸ் பார்த்தெல்லாம் பேச மாட்டேன். இவ்வளோ இருந்தால் தான் போய் பேசுவேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். நம்ம பசங்களுக்கு தெரியும் அது ஆல்மோஸ்ட் எல்லாமே. ஸோ கொள்ளைகால் 78 கிலோமீட்டருங்க நம்மளுக்கு. ஸோ அடுத்து என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா நைஸ் vlog அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கமெண்ட்டு நான் இந்த ஒரு வருஷத்தில் இப்போ தான் கேட்டிருக்கேன். ஸோ லவ் யூ நண்பா. ஸோ இட்ஸ் மீ முத்து.7 யாரோ ஒரு தலைவன் போட்டுட்ருக்கான். ஸோ லவ் யூ. உன்னோட லவ்வுக்கு நான் அடிமை. உங்களோட ஒரிஜினல் நேம் என்ன ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோடய ஒரிஜினல் நேம் என்னென்னா கிருஷ்ணாங்க. என் பேர் என்னோடய ஒரிஜினலான நேம் வந்து கிருஷ்ணா. ஸோ என்னோடய பயோடேட்டாலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே காலேஜ் படித்தேன், எங்கே ஸ்கூல் படித்தேன், அதெல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நின்றுட்டானுங்க. எதுக்கு நின்றானுங்கன்னு எனக்கு தெரியல. பார் நின்றுட்டானுங்களா வரானுங்களாடா. அடுத்து நம்ம MT-15 மைலேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம பையன் நம்மளுக்கு
ஒரு 55 ப்ளஸ் கொடுப்பான். ஹில் ஸ்டேஷன்னா ஒரு 50 கொடுத்துருவான் நம்ம பையன். ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கு ஒரு வீடியோ போடணுங்க. நம்ம மைலேஜ் வீடியோ கேட்டே இருக்கீங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜ் வீடியோ ஆட் பண்ணுறேன், மறக்காமல் ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து என்னென்னா, அண்ணா பர்கூர் எப்போ வருவீங்க அண்ணான்னு கேட்டிருக்காரு ஒரு தம்பி. நம்ம பர்கூர் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுற நண்பர் சந்துருவோட பக்கத்து ஊர் தான், அவர் ஊர் தான் தாமரகரை. நான் நிறைய டைம் வந்திருக்கேன். நான் கண்டிப்பாக வந்தால் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி போட்டு விட்றேன், கண்டிப்பாக மீட் பண்ணலாம் நம்ம பர்கூர் சைடில். நீங்கள் எப்போ ப்ரோ vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிற? ஓ இது ஐ மீன் சும்மா vlog-ஆ, மோட்டோ vlog இல்லாமல் சும்மா vlog கேட்குறீங்களா? எடுத்துடலாம் கண்டிப்பாக எடுத்துடலாம். பார்ப்போம். இன்னும் அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் ஒரு மாதிரி அந்த மாதிரி vlog எடுக்கிறதுக்கு இன்னும் எனக்கு ஐடியா இல்லை. நான் இருந்துன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக எடுக்கலாம். அடுத்து என்னங்கன்னா, பில்லியனாக ஜாயின் பண்ணிக்கலாமா? வாடா சொல்லும். ஆல்வேஸ் என் பைக் சீட் எப்போயுமே உனக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீ எப்போ வேணால் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணலாம். பில்லியன் சீட்டு பின்னாடி ஃப்ரீயாக தான் இருக்குது, டாப் பாக்ஸ் இருக்குது, நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் வா. ஸோ அடுத்து ராமேஸ்வரம் பக்கம் ஒரு ரைடு போட்டு வாங்க. இது வந்து நம்ம பசங்களுக்கு, நம்ம பழைய வீடியோஸ் பார்த்த பசங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாளாக ராமேஸ்வரம் சைடு ஒரு ரைடு போகணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. பட் அதுக்கான டைமு தான் வரதில்லை. கண்டிப்பாக ராமேஸ்வரம் வரேன். நான் ஒரு பெரிய ரைடு இருக்குது சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி நான் ராமேஸ்வரம் வரேன். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக வரேன். நான் ராமேஸ்வரம் பிளான் போட்டப்போ எங்கள் தாத்தா இறந்துட்டாருங்க. மெயினான ரீசன் அதனால தான் என்னால் அந்த ரைடு கேன்சல் பண்ணிட்டேன். பட் இப்போ ஓகே தாங்க, நான் வந்துடுறேன், எப்படி வந்துடுறேன், எதாவது பண்ணிட்டு வந்துடுறேன் உங்களுக்காக. ஸோ அடுத்து உங்கள் கூட ட்ராவலுக்கு வரலாமா ப்ரோ? நிறைய பேர் இதாக கேட்குறீங்க. பட் வாங்க நண்பா, எல்லோரும் என் கூட ட்ராவல் பண்ணலாம். ஸோ யாரும் நாங்கள் உங்களை கூப்பிட்டு போக மாட்டேன், அவங்கள கூப்பிட்டு போக மாட்டேலாம் கிடையாது. எல்லோரும் நம்ம கூட ட்ராவல் பண்ணலாம். அடுத்த vlog எப்போ அப்லோட் பண்ணுவீங்க நண்பா? உங்களுக்காக சுட vlog அப்லோட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு முன்னாடி, இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த vlog வந்து சீக்கிரமாக வந்துடும். இன்றைக்கி வந்துடும். இன்றைக்கி ஒரு வீடியோ வருங்க பசங்களுக்காகவே. சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்காக சிறப்பாக ஒரு vlog லாங் வீடியோ கேட்டிருக்கீங்க, தரமாக இறக்கியிருக்கேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. என் கேர்ள் ஃப்ரெண்டா? ஏன் ப்ரோ, நான் ஏதாவது எனக்கு கமிட்டடுன்னு நினச்சிட்டுக்கிறீங்க? ஆக்சுவலி நான் சிங்கிள் பாய், ரொம்ப சிங்கிள் பாய். ஆக்சுவலி நான் வந்து கமிட் ஆனது இவகிட்ட தான், என் பிக்காச்சு தான். ஸோ என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பிக்காச்சு தான். ஸோ நான் சிங்கிள் தான். ஸோ என் பைக்கு தான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ எனக்கு என் பைக்கு தான். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் ஹேண்ட் பைக் பெஸ்ட்டா இல்லை நியூ பைக் பெஸ்ட்டா, என்னோட ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி நண்பா எப்படி சொல்கிறது, ஒரு கரெக்டான பைக்கை, இப்போ வந்து ஒரு பைக்கு மேலே லவ் வச்சுருக்க ஒரு பையன் பைக்கை மெயின்டைன் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக செகண்ட் ஹேண்ட் பைக் வந்து நல்லாயிருக்கும். இல்லை ரேஷ் டிரைவிங் பண்ணி பைக்கை கொஞ்சம் மோசம் ஓட்டியிருந்தாங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறது நான் வேணாம்னு சொல்லுவேன். பட் ரெண்டுமே ஓகே தான். பட் நீங்கள் யாருக்கிட்ட வாங்குறீங்கிறது முக்கியம் இருக்குல்ல. இப்போ வந்து புது பைக்கும் வாங்கிக்கலாம், பட் பட்ஜெட்டில் பணம் இல்லாதவங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் பைக் போவாங்களே, அப்படி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆளை பார்த்து வாங்குங்க பைக்கு. இதான் என்னோட ஒப்பீனியன். கோவா ட்ரிப் எப்போ ப்ரோ? கோவா ட்ரிப்புக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். பின்னாடி ஒருத்தன் வந்துருக்கான், அவங்ககிட்ட தான் நான் கேட்டு சொல்லுவேன். ஏன்னா நான் ரெடி ஆகிட்டேங்க, அவனுக்கு யாரும் இன்னும் ரெடி ஆகலை. அவனுக்கு லீவு காசு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. எல்லாம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் பசங்க ஸ்குவாட், அதனால தான் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது. அதனால தான் vlogலாம் அந்த அளவுக்கு பெரிய லாங் ட்ரைவ் பண்ணுறதில்ல. பட் நம்மளுக்கு ஒரு ஸ்பான்சர் வந்திருக்காரு. பட் எல்லோரும் டிடிஎஃப்ஆ ப்ரோ உங்களுக்கு ஸ்பான்சர்னு ஒரு 550 கமெண்ட்டுக்கு மேலே போட்டாங்க. என்னடா அது இன்னும் போச்சுரா உள்ள கீரி. ஆக்சுவலி ஒரு 550 கமெண்ட்டுக்கு மேலே வந்தது. வாசன் ப்ரோவே மெசேஜ் பண்ணியிருந்தாரு. பட் நான் சொல்லக்கூடாது யார் அந்த ஸ்பான்சர், நான் சொல்லவே மாட்டேன், சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் சொல்ல மாட்டேன். அவனே தான் நம்ம பையன் தான், சிவாஜிக்காரன் தான் இந்த கமெண்ட் போட்டிருக்கான். கோவா ட்ரிப் எப்போன்னு 2 வாட்டி போட்டிருக்கான். அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. தீபாவளி முடிச்சுட்டு வாடாச்சலாம், தரமாக செஞ்சிடலாம். மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுங்க தலை ப்ளீஸ், நான் உங்கள் கூட ட்ரிப்பு வரணும். ஸோ நண்பா, நீங்கள் என் கூட ட்ரிப்பு வந்துட்டுருக்கீங்க. அவர் தான் அதுன்னு நினைக்கிறேன். அவர் என் கூட தான் ட்ரிப்பு ரைடு வராரு. ஸோ தலைவன் வந்துட்டு தான் இருக்கான். லாங் ட்ரைவ் போகணுன்னா பைக் எப்படி என்ன மெயின்டைன் பண்ணணும்? ஸோ ஆக்சுவலி ஸ்குவாட் இதுக்கு வந்து எப்படி நான் பதில் சொல்கிறது, குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இப்போ பார்த்துக்கணும் லாங் ட்ரைவ்லலாம். ஏன்னா எந்த இடத்துக்காண்டி எந்த செலவு வைப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஒரு வார ரைடெலாம் போனீங்கன்னா உங்கள் பைக் ஒரு ஃபுல் சர்வீஸ் விட்டுருங்க, அதான் பெட்ரு. மாற்றிக்கலாம், இப்போ மாற்றிக்கலாம், அப்போ மாற்றிக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அப்பப்போ மாற்றிக்கிங்க, அதான் நல்லது, அதான் பெட்ரு. மெயினாக செயினை மெயின்டைன் பண்ணுங்கள். கரெக்டாக செயின் மெயின்டெனன்ஸ் கிளியரன்ஸ் கரெக்டாக பண்ணிக்கோங்க. பெட்ரோல் கரெக்டாக ஏர் செக் பண்ணிக்கோங்க. மெயினாக செயின் ஸ்பேக்கெட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குரங்கு இருக்கா? ஸோ அடுத்து என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னா,
360 வீடியோ போடுங்க ப்ரோ. ஸோ நண்பா என்கிட்ட இன்னும் 360 கிடையாது. நான் வாங்கினேன்னா கண்டிப்பாக 360 வீடியோ போடுறேன். பட் நம்ம பசங்க யாராவது வச்சுருக்காங்களான்னு கேட்டு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா நான் 360 வீடியோ போடுறேன் உங்களுக்காக. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் ஒட்டப்பள்ளம் ஒட்டப்பிடரம் ஏதோ ஊர் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டா போச்சு, சீக்கிரமாக வந்துடலாம். vlog இருக்கணுமா? இதே நம்ம கூட வந்து ஒருத்தன் தாங்க போட்டிருக்கான், குண்டி வலி எப்படி இருக்குது அப்படின்னு போட்டிருக்கான். கிறுக்கு பைய. ஐயோ என்ன என்ன எழவி அது. ஐயோ லடாக் போங்க ப்ரோ. ஸோ அதுக்கான ஒரு ஆயத்தமாக தான் நம்மளுக்கு ஒரு ஸ்பான்சர் வந்திருக்காரு. பட் பார்ப்போம், தரமான சிறப்பான செய்திகள்லாம் வரும் உங்களுக்கு, சீக்கிரமாக வரும். இந்த வருஷம் கம்பேக் கொடுப்போம். இந்த 100 நாளுக்குள்ள ஏதோ ஒரு கம்பேக் கொடுப்போம். 2026 ஒரு கம்பேக்காக இருக்குன்னு நினச்சிட்டு தான் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டேன். என்னோடய ஓல்டு வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சு, ஆனால் இன்னும் ஒரு கம்பேக் இல்லை. ஓகே தாங்க. நியூ பைக் அப்டேட் கொடுங்கண்ணா. புது பைக்கா? நம்மளுக்கு எப்போவுமே நியூ பைக்னா Z900 தாங்க சொல்லும். ஏன்னா நம்மளுக்கு வந்து Z900 வந்து ஒரு அது ஒரு பைத்தியம் மாதிரி எனக்கு. Z900 நம்ம பைக் நம்ம செல்லாம் இருக்கான். இவன் எனக்கு சொல்கிறது முதல் ஒய்ஃபு 2வது ஒய்ஃபு. எனக்கு இவ தான் ஃபஸ்ட்டு. ஆனால் எனக்கு Z900 தான் நியூ பைக்குன்னு. இப்போ நான் எடுத்தேன்னா அடுத்த பைக்கு நான் எடுக்க போகிறது வந்து Z900 மட்டும்தான், வேறு எந்த பைக் எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக உங்களோட நல்ல ஆதரவில் கொஞ்சம் நல்லா எதாவது வளர்ந்தேன்னா கண்டிப்பாக Z900 எடுப்பேன். நம்ம பசங்க எல்லாத்தையுமே கூப்பிட்றேன், மறக்காமல் வந்துருங்க டெலிவரிக்கு. Z900 இருக்குது. இந்த இயருக்குள்ளே கண்டிப்பாக Z900 எடுக்கிறோம். நீங்கள் எப்படி தலை இவ்வளவு எளிமையாக இருக்கீங்க தலைவா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் எளிமையாக இருக்கேனா தெரிலங்க. நான் எப்போ போல தான் இருக்கேன். வீடியோ லென்த்து வேணும் ப்ரோ. இதுக்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு வாயில் சொல்லல, இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். நீங்கள் கேட்டதை விட 2 மடங்கு லென்த்து வீடியோ போட்டிருக்கேன். லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோரும் என் சேனலை. எங்கேருந்து விட்டோன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ட்ரிப் எங்காவது சேர்ந்து போகலாமா ப்ரோ? சொல்லலாம். இது நிறையா பேர் நம்ம பசங்க கேட்குறாங்க. கண்டிப்பாக சேர்ந்து போகலாங்க, வாங்க. ஸோ உங்கள் மோட்டோ ஆல்வேஸ் உங்களுக்கு தான். எல்லோரும் சேர்ந்தே ட்ராவல் பண்ணலாம். நான் தனியெல்லாம் விட்டு பசங்களை விட்டு ட்ராவல் பண்ணுறது இல்லைங்க. பைக் மாடிஃபிகேஷன். ஸோ நண்பா, நான் டாப் பாக்ஸ் போட்டிருக்கேன், ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்கேன். பைக் மாடிஃபிகேஷனாக கலர் மாற்ற சொன்னால் எல்லாம் திட்டுறானுங்க. ப்ரோ எம்டி உங்கள் லுக்கே பைக்கு பிளாக் தான், வேறு கலர் மாற்றாதீங்கன்னு சொல்கிறாங்க. வேணால் ஒரு போல் க்ரியேட் பண்ணுறேன். கலர் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு போல் க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் தான் வீடியோஸில் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். கண்டிப்பாக. நீங்கள் இன்னும் வால்பாறையில் இருக்கீங்க, ஆனால் போவீங்களா? ஸோ தோத்துக்கிட்டே இருக்கீடா. தோத்துக்கிட்டே இருக்கியோட மோட்டோ. ஸோ நண்பர்களே, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போவோமா? இப்போ என்ன தெரியுமா, நம்ம கூட நம்ம பசங்க 2 பேர் வந்தானுங்க. ஒன்று கேரளாக்காரர், இன்னொருத்த வந்து நம்ம திருநெல்வேலிக்காரன். ஸோ 2 பேருமே ஒரு மாதிரி பாவமாக ப்ரோ வால்பாறை போகலாமா ப்ரோன்னு கேட்டாங்க. ஸோ வந்து எனக்கு ஒரு மாதிரி மனசு கேட்கலைங்க. நம்ம பசங்க அவனுங்க ஒரு இடத்த சுற்றி பார்க்கணும் இல்லையா? நீ சுற்றி பார்த்துட்டா போதுமாடா மோட்டோ, கூட வரவங்களும் சுற்றி பார்க்கணும்ல அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் மறுபடியும் வால்பாறை போனேன். ஸோ இனி சத்தியமாக வால்பாறை போக மாட்டேன். போவேன், பட் எப்போது இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு போகலாம் நம்ம வால்பாறை. இப்போ வேணாம் வால்பாறை. எங்க அண்ணா வண்டி ஓட்டி பார்ப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அண்ணா வண்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓட்டி பார்க்கலாம். நண்பா இனி வால்பாறை போக மாட்டேன் உங்களுக்காக. இதோ உங்களுக்காக. உங்கள் பைக்கு டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ ரன் பண்ணியிருக்கீங்க? ஸோ லைவாக காட்டுறேன். 32,249 கிலோமீட்டர் நம்ம செல்லக்குட்டி ஓட்டியிருக்கேன் நான் இது வரைக்கும். ஸோ அரௌண்ட் ஒரு 33 கிலோமீட்டர்ஸ் இந்த ரைடு போணுச்சா 33 கிலோமீட்டர்ஸ் ஆயிரும். நான் எடுத்து 1.5 வருஷம் ஆக போகுதுங்க. 1.5 வருஷத்தில் 33,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் நான் நம்ம செல்லக்குட்டியை. ரைடிங் ஜாக்கெட் போடலையா ப்ரோ? இல்லை செல்லம் போட்டிருக்கேன். போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த கேமராவில் ஆன் பண்ணி காட்டுறேங்க. அதான் அப்படி தான் வரும். இந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன், சேஃபாக தான் வண்டி ஓட்டுறேன். ரைடிங் ஜாக்கெட்டோட மேலே 2 கொம்பு வச்சுருக்கேன். நல்லா இருக்கா? ஐயோ. ஸோ அடுத்து உங்கள் ஃபேவரட் ரைடு ப்ரோ? ஆல்வேஸ் வால்பாறை தான். என்னோடய ஃபேவரட்டான ரைடுனா வால்பாறை தாங்க. ஸோ இப்போ ட்ரீம் ரைடு லடாக்கு. என்னோடய ஃபேவரட்டான ஒரு ரைடுனா நான் வால்பாறை ரைடு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வால்பாறை. பட் வால்பாறையே சுற்றிட்டு இருக்கக்கூடாதுல்ல. பட் எனக்கு ஃபேவரட்டான ரைடுனா அது நான் வால்பாறை தான். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வால்பாறை போனால். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் vlogல எடுக்க மாட்டேன். சும்மா நார்மலாகவே நிறைய டைம் வால்பாறை போயிருக்கேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாகிடும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது உங்களுக்கு அந்த ஊர் வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்பு எனக்கு. ஆனால் நல்லா இருக்குடா. இங்கே வர்ற மொட்டை மிஸ்ட்டு பறியிறது. மிஸ்ட்டு எது போடுறா, அழகாக இருக்குடா. பட் கிளைமேட் நம்ம நினைக்கிறவங்க இருக்கும் ரொம்ப. ஊட்டி இல்லையா ப்ரோ? சென்னை வருவீங்களா ப்ரோ?
சென்னையா வந்துட்டா போச்சு. ஒரு சின்ன ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறேன். ஸோ அப்டேட் பண்ணுறேன், கண்டிப்பாக வரேன் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. ஏன் நின்று வரானுங்கன்னு தான் தெரில எனக்கு. நிற்கக்கூடாதுடா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. நல்லா இருக்குடா. ஆனால் ஊட்டி மாதிரி தான் கிளைமேட் இருக்குடா. ஊட்டி இப்படி தான் கிளைமேட். ஸோ அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம பசங்க. ஸோ நண்பா, நான் வந்து மொத்தம் என்கிட்ட 2 கேமரா இருக்குது. ஒன்று GoPro 13, GoPro 10 2 கேமரா வச்சுருக்கேன். சரி, அதுதான் என்னோடய ஆக்ஷன் கேமரா. இப்போ தான் நான் 13 வாங்கியிருக்கேன். 10 வந்து ஒரு 1 இயர் 1.5 வருஷம் ஆச்சு 10 வாங்கி. ப்ரோ போகிற பிளேஸ் எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணி என்னது புரியல. போகிற இடத்தெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவேன். ரொம்ப ஒரு ஹாப்பியாக தான் இருப்பேன். ஏன்னா கூட இவனுக்கு இருக்கானுங்களே, எனக்கு அது போதும். கூட இந்த கோமாளி இருக்கானுங்க, ஜாலியாக தான் இருப்பேன். கஷ்டம்லாம் பட மாட்டேன், ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பேன். ஏன்னா நம்ம பசங்களோட போனால் எப்போவுமே ஹாப்பி தாங்க. என்னோட நேம் சொல்லுங்கள். மோட்டோபூ என்னோட நேம் சொல்லுங்கள். மிஸ்டர் நிஞ்சா 43ன்னு ஒரு இன்ஸ்டா ஐடியிலேருந்து வந்திருக்கு. உங்கள் பேர் தெரில நண்பா எனக்கு. ஸோ உங்கள் பேர் தெரில எனக்கு கரெக்டாக. உங்களை பற்றி சொல்லுங்கள். இது நான் உங்களுக்கு என்னை பற்றி என்ன சொல்லணும்? ஸோ என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து என் பேர் வந்து கிருஷ்ணா. நான் வந்து கோயம்புத்தூர் பையன். நான் ஒரு கோயம்புத்தூர் பையன். ஸோ எனக்கு ஒரு 23 வயசு ஆச்சுங்க. 24 வயசு ஆக போகுது. ஸோ வந்து நான் வந்து ஒரு பிகாம் படித்த பையன். எங்கன்னா சங்கரா காலேஜ் கோயம்புத்தூரில். ஸ்கூல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கேஜி அப்படின்னு ஒரு ஸ்கூல் வந்து எங்கே படித்தேன்னா சத்தியமங்கலம் ஒட்டியே இருக்கிற ஊர். அதாவது எப்படின்னா வெட்டையம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் படித்தேன் நான். அந்த ஸ்கூல் தான் நான் படித்தேன். ஸோ வந்து என்னோடய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் பார்த்துட்டிங்கன்னா நான் இன்னும் மிடில் கிளாஸ் பையன் தாங்க. ரொம்பலாம் ஆஹா உஹூ அந்தளவுக்கு காசெல்லாம் கிடையாது. நானும் இன்னும் மிடில் கிளாஸ் பையன் தான். ஸோ அப்புறம் இன்னும் சிங்கிள், மேரேஜ் ஸ்டேட்டஸ் சிங்கிள் கேட்பீங்களே. வேறு என்னடா மொட்டை சொல்கிறது என்னை பற்றி? மொட்டை என்னை பற்றி வேறு கேட்குறாங்க, என்ன சொல்லலாம்? உண்மையை சொல்லப்போனால் அவ்வளோதானா, வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கீழே போகிறதுல நான் மீடியமாக இருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஊகலாம் கிடையாது. நான் நார்மலான பர்சனுங்க. ரொம்ப ஐயோ இவர் வந்து ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான், இவன் பேச மாட்டான், ஆட்டிடியூட் காட்டுவான் அப்படின்லாம் நினச்சேன் ப்ரோ நான் உங்களை. பட் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, பேசுறதும் ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லாங்க. நான் எனக்கு தோணுச்சு, நான் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் இப்படி தான் இருப்பேங்க. இந்த விலாகை நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் என் பசங்களை நான் எப்போவுமே மதிப்பேன். ஏன்னா அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் இவனு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி மோட்டோபூ ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஃபுல்லாக சொல்கிறேன் கேளுங்க. ஆக்சுவலி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது அதை நானும் மொட்டையும் தான். ஸோ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஜய் சித்து பிளாக்ஸ் மாதிரி தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்டா ஃபஸ்ட்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ட்ரோ கூட எடுக்க தெரியாது எங்கள் 2 பேத்துக்கும். ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு ரெகுலராக வீடியோ போட மாட்டோம். பட் இவன் தான் எனக்கு அப்போ கண்டென்ட். எப்படின்னா இவன் வேகமாக போவான் வண்டி. அதனால் முதல்ல என்னோடய பழைய ஃபாலோவர்ஸ் வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து எப்படின்னா குட்டி குட்டியாக காட்டுவேன். இவன்லாம் விழுந்துட்டான், இவன் தான் வண்டி வேகமாக ஓட்டுவான், அதை தான் கண்டென்ட் எடுப்போம். ஏதாவது ஃபால்ஸ் ஊட்டி தாண்டி எங்கேயும் போக மாட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். தான் எங்களோட இது. ஸோ வந்து அப்படி இருந்த பசங்க தான். இப்போ மறுபடியும் ஏன் மோட்டோ விளாக் வந்தேன்னா எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பிக்காச்சு எடுத்த கதையே தனியாக சொல்லலாம். பட் எனக்கு இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் சரி மோட்டோ விளாகே பண்ணலாம். ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து வாசன் ப்ரோ ஃபேன். எனக்கு வாசன் ரொம்ப பிடிக்கும். வாசன் ப்ரோ எனக்கு ரொம்ப, அவர் எப்படி சொல்கிறது, எனக்கு மெசேஜ் பண்ணார். எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாசன் ப்ரோட்டெல்லாம் பேசுகிற அளவுக்கு நான் வந்துட்டேன், ஓரளவுக்கு வந்து வளர்ந்துட்டேங்கிற போது எனக்கு ஆசையாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா அவரும் ரொம்ப மிடில் கிளாஸ் பையன். அவர் வந்து அவர்கிட்ட தோட்டம் இருக்கலாம், அது இருக்கலாம்னு அவர் அதெல்லாம் வச்சு வரல. அவர் லடாக் போன ஸ்டோரியே ஒரு படமாக எடுக்கலாம். ஏன்னா ஆட்டுக்குட்டியெல்லாம் வளர்த்தி லடாக் போனவருங்க மனுஷன். எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனான ஆள் டிடிஎஃப். சும்மா இப்போ அவர் அப்படி இருக்கார், வேகமாக ஓட்டுற அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் மோட்டோ விளாகிங் கம்யூனிட்டிலேயே ரொம்ப அடிபட்டு வளர்ந்த ஒரு பர்சனாக டிடிஎஃப் வாசன் மட்டும்தான். சும்மா இத்தனை ஃபாலோவர்ஸ் ஒருத்தனுக்கு வரவே மாட்டாங்க. இவ்வளோ பேர் அவர் பேர் பின்னாடி நிற்கிறாங்கன்னா அத்தனை அவர் அவ்வளோ உழைச்சிருக்காருங்க. ஸோ அதனால தான் அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ். ஸோ டிடிஎஃப் ஆல்வேஸ் டிடிஎஃப் தான். ஸோ டிடிஎஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிடிஎஃப் பிடிக்குமாலாம் கேட்குறீங்க, டிடிஎஃப் ஆல்வேஸ் டிடிஎஃப் தான். ஸோ அடுத்து எங்களை பற்றி அவ்வளோதாங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த அளவுக்கு இன்னொன்றும் ஓரளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் ஃபேமிலி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் மறக்காமல். என்னோட நேம் சொல்லுங்கள், அதெல்லாம் சொல்லிட்டேன்னா ப்ரோ பைக்கு கலர் பண்ணுங்கள் ப்ரோ. அதான் நண்பா, நான் ஒரு போல் க்ரியேட் பண்ணி போடுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் போல் கரெக்டாக க்ரியேட் பண்ணி போடுறேன். கலரிங் பண்ணலாமா இல்லை நம்ம பையன் பிளாக்காகவே இருக்கலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள்.
நீங்கள் எந்த ஊர்? நான் தான் சொன்னேன், நான் வந்து கோயம்புத்தூர் நண்பா. நான் வந்து புளியம்பட்டி, அதாவது அது ஈரோடில் சேரும், பட் கோயம்புத்தூர் தான். நான் ஃபுல்லாகவே கோயம்புத்தூரில் தான் சர்வே பண்ணுறேன். நான் கோயம்புத்தூர் தான், நான் கோயம்புத்தூர்கார பையன். நம்ம வாசன் ப்ரோ ஊர் தான் எல்லோரும். அடுத்து பைக், நாங்களும் உங்கள் கூட ரைடு வரலாமா? நானும் ரைடு ஜாயின் பண்ணிக்கலாமா? ஸோ நண்பா, இது நிறையா பேர் கேட்குறீங்க. வாங்க நண்பா, எல்லோரும் நம்மெல்லாம் ஒரு கூட்டு பறவைகள், எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு ஆள் பண்ணலாம் ஜாலியாக. ஓகேவா? அடுத்து அவ்வளோதான் நினைக்கிறேன். என்ன ஒரு கேரளா ரைடு கூட்டிகிட்டு போவேன் ப்ரோ. தலைவா, நீ ஏன் கேரளா ரைடு கேட்குறீன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். கேரளா சைடு போனால் என்னென்னா கண்டிப்பாக போகலாம். பட் ஆக்சுவலி ஒரு கேரளா வீடியோ போட்டு சரியான ட்ரெண்டாகி விட்டாங்க பசங்க, வச்சு செய்கிறாங்க. நான் பொண்ணை சொல்லலடா, பைக்கை சொன்னடான்னு கேவலமாக சொல்ல மாட்டேன். பொண்ணையும் தான் சொன்னேன், பைக்கையும் தான் சொன்னேன். நான் அந்தளவுக்கு பொய் புழுகிற அளவுக்குலாம் ரொம்பலாம் ஐயோ இவர் இப்படி இருப்பார் அப்படிலாம் கிடையாது. நான் உண்மையை ஒத்துக்கிறேன், பொண்ணுங்களையும் பார்ப்பேன். பட் எனக்கு பைக்கையும் பார்ப்பேன். பொண்ணுங்களும் ஒரு 80%, பைக்கு ஒரு 20%, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ அப்புறம் வேறு என்ன வந்திருக்குன்னா, இன்னொரு கமெண்ட் இருக்குது, அதையும் படிச்சிருவோம். அவ்வளோதான் ப்ரோ. யூடியூப்பில் வ்ளாக் பண்ணுறப்போ லைவ் போடுங்க, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பண்ணிடலாங்க. இன்றைக்கி தசரா ஃபங்க்ஷனில் லைவ் போடலாமா? நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக போடலாம். ஏன்னா மட்டும் தசராக்கு லைவ் போடலாமா? லைவ் போட்டுடலாமா? சரி, ஓகே, அவ்வளோதான். வ்ளாகில் லைவ் போடுறோம், வாங்க. ஸோ என் கூட பேசணும் அப்படிங்கிறவங்களாம் வாங்க, ஜாலியாக இன்றைக்கி வ்ளாகில் லைவ் பண்ணலாம், பேசலாம். கண்டிப்பாக பேசலாம். நம்மள பசங்களோட நான் அதை ஃபஸ்ட் லைவ் பண்ண போகிறேன், பேசலாம் ஜாலியாக. நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? எனக்கு என்னமோ இது நம்ம பசங்க தான் எவனோ கேட்குற மாதிரி தோணுது. நான் தான் சொன்னேனே, நாம் லவ் பண்ணுறது பைக்கை மட்டும்தான், பைக்ஸ் மட்டும்தான். நம்ம வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கேன், பைக்கு மேலே லவ் வைங்க, பொண்ணு மேலே லவ் வைக்காதீங்க, கடைசியில் கவுத்து விட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் பொண்ணுக்கிட்ட பார்த்து பத்திரமா இருங்கடா பசங்களா, கழட்டி விட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு எப்போவுமே இவன் இருப்பான் கூட, புரியுதா உங்களுக்கு? இவன் எப்போவுமே உங்களை ஹர்ட் பண்ணாதான் ஒரு பர்சன். செலவு வைப்பான், அது அவனோட ஹேபிட் தான், பொண்ணுக்கு செலவு வைக்கிறது இல்லையா. ஆனால் இவன் உங்களுக்கு உண்மையாக இருப்பான், தங்கமான ஒரு பைக், என் செல்லம் இவன். சரி, இவனை தான் நான் லவ் பண்ணுறேன். ஃபாலோவர்ஸ் கூட ஒரு ட்ரிப், நான் ஆல்வேஸ் ஃபாலோவர்ஸ் கூட தான் ட்ரிப் போயிட்டுருக்கேன். இது நிறையா கேட்குறீங்க, பட் நான் ஃபாலோவர்ஸ் கூட மட்டும்தாங்க ட்ரிப் போயிட்டுருக்கேன். ஸோ நைஸ் vlog, நன்றி நண்பா. அப்புறம் உங்கள் ஒரிஜினல் நேம் என்ன ப்ரோ? இதெல்லாம் பழசுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம பசங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அப்புறம் வேறு ஏதாவது கேட்கணுன்னு இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். இன்னொரு வாட்டி வேணால் அது மாதிரி க்ரியேட் பண்ணி போடுறேன். மறக்காமல் கமெண்ட் போட்டு விடுங்க, நான் சொல்கிறேன் என்னை பற்றி ஏதாவது தெரியணுமா உங்களுக்கு அப்படின்னு.